இந்த வீடியோல எக்ஸல் சீட்ல கவுண்ட் ஆஃப் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுண்ட் ஆஃப் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ 10 பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் டோட்டல் 10 அப்படின்னு காட்டும். பட் இந்த கவுண்ட் ஆஃப் ஃபார்முலால லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எம்டி செல்ல கவுண்ட் பண்ணாது. ஒன்லி நம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். சரி வாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் இந்த ஸ்டோரு கீழே கவுண்ட் பண்ண போகிறேன். டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு COU. ஸோ ஃபஸ்ட்டு வர கவுண்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு திண்டுக்கல்லேருந்து அப் டு கேரளா வரைக்கும் ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஆரோ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு கவுண்ட் பண்ணி 8 அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இதுவே லெட்டரா இருந்தாலோ ஸ்பெஷல் கேரக்டரா இருந்தாலோ எம்டி செல்லா இருந்தாலோ இது இந்த கவுண்ட் ஆஃப் ஃபார்முலால எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 7 அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த எம்டி செல்ல கவுண்ட்ல எடுத்துக்கல. ஸோ இப்போ நம்ம லெட்டர் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் R அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்பயுமே அது கவுண்ட் எடுத்துக்கல, எனக்கு 7 தான் காட்டுது. ஸோ ஒரு பெரிய பேஜை டைப் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த கவுண்ட் ஆஃப் மூலியமாகவும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் எக்ஸல் ரிலேட்டட் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.